கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து கடந்து செல்வோம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தரலும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பவுல் இன்னைக்கு ஒரு நல்ல ஆலோசனையை நம்மளுக்கு கொடுக்கிறாருங்க. நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நல்ல காலேஜு, நல்ல ஸ்கூலு, நல்ல திருமணம் வாழ்க்கை, ட்ரெஸ் எடுத்தாலும் நல்ல ட்ரெஸ்ஸு, எந்த ஜாமான் வாங்கினாலும் நல்ல ஜாமான் நல்லதாக தான் இருக்குது. அப்போ நம்ம நல்லதை நம்ம வாங்க வேண்டும் என்றால் நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். முந்தையெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு ஒரு ஐயா முட்டை தலையில் முட்டை கூடை, பெரிய கூடை ஃபுல்லாக முட்டை இருக்கும். முட்டையை கொண்டு வருவார். எங்கள் அம்மா வாங்குவாங்க, ஒரு 10 முட்டை வேணும் அப்படின்வாங்க. உடனே ஒரு சட்டியில் தண்ணி கொண்டு வருவாங்க, 10 முட்டையும் உள்ளே போடுவாங்க. எந்த முட்டை தண்ணியில் அமிழ்ந்து இருக்கோ அதெல்லாம் நல்ல முட்டை. முட்டை நேராக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நாள்பட்ட முட்டை. எந்த முட்டை மிதக்குதோ அது கூமுட்டை, அது நல்லது இல்லைன்னுவாங்க. முட்டையை சோதித்து பார்ப்பாங்க. அதுபோல் நீங்கள் தேன் வாங்குறீங்களா? வரவன் அடையோடு தான் தேனை கொண்டு வருவான். ஆனால் ஏமாந்து போய்விடக்கூடாது. அது சீனிப்பாவாகவும் இருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க, தீக்குச்சியை தேனில் முக்கி அதை பொருத்தி பார்க்கணும், அதை பொருத்திச்சு அப்படின்னா அது நல்ல தேன் அப்படின்வாங்க. ஆனால் அதுலேயும் ஏமாத்திடுறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நல்ல தேனை நாய் நக்காதுன்னுவாங்க. இப்போ எல்லாத்தையுமே எல்லாம் செஞ்சிருது. சில பேர் சொல்லுவாங்க, நல்ல தேன் லைட்டாக கசப்பாக இருக்குமா. தேன் இனிப்பாக இருக்குன்னா அதில் சீனிப்பாவு கலந்துருக்குன்னு அர்த்தம். தேனில் லைட்டாக ஒரு கசப்பு இருந்தால் அது நல்ல தேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம்? சோதித்து பார்க்குறோம். ஒரு வண்டி வாங்க போகிறோம், ஒரு செகண்ட் ஒரு வண்டி வாங்க போகிறோமா, மெக்கானிக்கை கூப்பிட்டு போகிறோம். அவன் தான் இன்ஜின் நல்லா இருக்கா, கிளச்சு நல்லா இருக்கா, பிரேக் நல்லா இருக்கா, எல்லாம் ஓட்டி பார்த்து செக் பண்ணி, சரி இந்த வண்டி நல்லா இருக்கு நீங்கள் வாங்கலான்னு அவன் சொல்லுவான். அப்போ எல்லாத்தையும் உலகப்புறமான வாழ்க்கையில் நம்ம சோதிக்கிறோம். காய்கறி கடைக்கு போகிறோம், வெண்டைக்காய் வாங்குகிறோமா, நுனியை ஒடிச்சு பார்க்குறோம், நல்ல வெண்டைக்காவா முத்தின வெண்டைக்காவான்னு. கத்திரிக்காய், தக்காளி, பழங்கள் எல்லாத்தையும் சோதித்து பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சோதித்து பார்க்குறோமா? இன்றைக்கி நிறைய பேர் தவறி விடுகிறோம். அதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், தவிப்புகள். இன்றைக்கி ஜபக்குறிப்பில் எவ்வளவு தேவைகள், ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. காரணம் என்ன? அவர்கள் சில காரியங்களை சோதித்து பார்ப்பது கிடையாது, அப்படியே நம்பிடுறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். ஆனால் ஒரே ஒன்று, பாவத்தை மாத்திரம் நம்ம சோதிக்கக்கூடாது. குடிச்சு தான் பார்ப்போமே, சீரட்டை அடித்து தான் பார்ப்போமே, மூக்குப்பொடி போட்டு தான் பார்ப்போமே, பாவத்தை மட்டும் சோதிக்கக்கூடாது. அது வேண்டவே வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. மீதி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அதில் நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். சரி, எவைகளெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும்? ஏன் சோதித்து பார்க்கணுன்னா, நம்மளுடைய பணம் வீணாக போயிடக்கூடாது, நம்முடைய நேரம் வீணாய் போயிடக்கூடாது, நம்முடைய தாளந்துகள், திறமைகள் வீணாய் போய்விடக்கூடாது. அதற்காக தான் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள். அப்போனா நிறைய ஆவிகள் இருக்குன்னு தானே அர்த்தம்.
பசுத்தாவி இருக்கு, அசுத்தாவி இருக்கு, பொல்லாங்கனால் உண்டாகின்ற ஆவி இருக்கு, பொய்யின் ஆவி இருக்கு, பொறாமையின் ஆவி இருக்கு, பல ஆவிகள் இருக்கு. அதனால தான் நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு ஆளை பார்க்கும் பொழுது, ஒரு போதனையை கேட்கும் பொழுது, இந்த ஆவி மாம்சீயத்திலிருந்து வருதா, பிசாசு சொல்றானா, தேவன் சொல்லுகிறாரா? உங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது, உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது, அது என்ன ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் வஞ்சிக்கப்படுவோம். அப்போ யோசித்து பாருங்களேன், நம்ம காதுல பிசாசு பேசுறானா, ஆவியானவர் பேசுறாரா? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவரோடு கூட இடைப்படுங்க, ஆவியானவரின் ஆளுகைக்கு முற்றிலும் உங்களை ஒப்புக்கொடுங்க, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவதாக 2 யோவான் 9 வசனம் 9, 10, 11 3 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கு சொல்லப்படுகின்ற காரியம், உபதேசத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இது கள்ள உபதேசமா, நல்ல உபதேசமா? ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்கள, வேத புரட்டர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் அப்படின்னு வேதத்துக்கு விரோதமான காரியங்களை போதிக்கிறார்கள். யூடியூப்பை பாருங்க, நிறைய செய்தி வருது. எங்கே போனாலும் இன்னைக்கு செய்திக்கெல்லாம், பிரசங்கத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாந்து போய்விடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தப்பு இல்லை, யார் தான் யோக்கியமாக இருக்கா, இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் எந்த வயசில் பண்ண, அதெல்லாம் வயசான பிறகு பார்த்துக்கலாம், யார் தான் லஞ்சம் வாங்காமல் இருக்கா, ஊரோட ஒத்துப்போ, பக்கத்து வீட்டை பகைச்சிக்கிடாத, அப்படி இப்படின்னு நிறைய பேர் போதனைகளை கொடுப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படக்கூடாது, உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கலாம். பிசாசு அர்த்தம் சொன்னா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். தேவர்களை போல தானே இருக்கிறாங்க அவங்கள தான் ஆவியில் இருக்காங்க, தேவனோடு உலாவுகிறாங்க. பாருங்க, அவன் போதனையெல்லாம் பாருங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். வஞ்சிக்கப்பட இடம் கொடுத்துறாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 11 14 15 ஊழியக்காரரை சோதித்து அறியுங்கள். உங்கள் வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வராங்க, எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, எல்லாரையும் சொல்கிறதெல்லாம் கேட்டுறாதீங்க. இவங்க தேவனுடைய ஊழியக்காரரை, ஏன்னா பிசாசும் ஒளியின் தூதன் வேஷம் அறிந்து ஜனங்களை ஏமாற்றுவதற்கு கள்ள ஊழியர்கள் வேதத்தை புரட்டி உங்களை வஞ்சிப்பார்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். எங்கள் ஊரில் ஒரு அக்கா சொன்னாங்க, நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார், தீர்க்க தரிசனம் அப்படி சொன்னாருன்னே. உடனே நான் நினச்சேன், ஐயோ நம்ம இல்லாமல் போயிட்டோமே, அவரை பார்க்கணுமே அப்படின்னு ரொம்ப வாஞ்சியாக கேட்டு, சரி என்னென்ன தீர்க்க தரிசனம்லாம் சொன்னார்னு. உடனே வந்த உடனே சொன்னார், இங்கே நிறைய பேர் பலவீனத்தில் இருப்பதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார், இங்கு நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருப்பதை தேவன் எனக்கு காண்பிக்கிறார். நான் சொன்னேன், அக்கா எல்லாருக்கும் தான் கடன் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் தான் பலவீனம் இருக்குது, இது தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்றால் குறிப்பிட்டு உங்களுக்கு 18 லட்சம் ரூபா கடன் இருக்கிறது, குறிப்பிட்டு சொல்லணும். உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது, இத்தனை வருஷமா இருக்கிறது, குறிப்பிட்டு சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு காமனாக ஜென்ரலா, இந்த வருஷம் ஜனவரி மாதம் பாருங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க இந்த வருஷம் பெரும் வெள்ளத்தில் அழிவு இருக்கிறது, பூமி எதிர்ச்சி உண்டாகும், தீ விபத்துகள் உண்டாகும், பொருளாதார மாற்றம் உண்டாகும். இதெல்லாம் தீர்க்க ஆண்டவர்லாம் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக இதெல்லாம் சொல்லிட்டாரு. மத்தேயு 24, லூக்கா 21 வாசிங்க. கடைசி காலத்தில் பூமி எதிர்ச்சி உண்டாகும், பெருவெள்ளம் உண்டாகும்,
உலகத்தின் அழிவு வரும், கொள்ளை நோய் உண்டாகும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால புதுசா ஒன்றும் நடக்க போறது கிடையாது. தீர்க்க தரிசனம்னா இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இது நடக்கும், அதுதான் தீர்க்க தரிசனம். ஒரு ஆள் ஜபத்துக்கு போறாங்கன்னா நீங்க ஃபாரினுக்கு போறதுக்கு பல வருஷமா ட்ரை பண்றீங்க. கல்ஃப் கண்ட்ரிக்கு இந்த மாசம் நீங்க போவீங்க, இந்த படிப்பு படிப்பீங்க, கரெக்டா புள்ளி விவரத்தோட சொல்லுவது, அதுதான் தீர்க்க தரிசனம். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லும் போது உங்க உள்ளத்துல ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டாகணும். அதுதான் ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார் என்ற அர்த்தம். வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாந்து போய்விடக்கூடாது. அடுத்ததாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவனவன் தன் தன் கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் இது தேவனுக்கு பிரியமா, இது தேவனுக்கு பிடிக்குமா, அதை பாருங்க. நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம போறது கரெக்டா. தாவீது சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழிகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. நான் போற பாதை உமக்கு வேதனையா இருந்துடக்கூடாது, எனக்கும் அது வேதனையை கொடுக்க கூடாது. வழிகளை சோதித்து அறிகிறான். நித்திய ஜீவ பாதையில என்னை நடத்தும், நிலைவரமான ஆவியத்தாரும். நான் விழுந்து விழுந்து எந்திரிக்க கூடாது. நீ எந்த நிலைமையில விழுந்தா என்பதை நீ அறிந்து கொள் சொல்றாருல. வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம எதுல விழுந்தோம், ஏன் ஆண்டவர் நம்ம கூட பேச மாட்டாரு, எதுல நம்ம பின்மாற்றத்துல இருக்கோம். அப்போ நம்ம ஒவ்வொரு கிரியைகளையும் நாம் சோதித்து அறிய வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து அறியுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு பிரியமானதைத்தான் செய்கிறாங்க. அது கர்த்தருக்கு பிரியமா அது பார்க்கறது கிடையாது. அதைத்தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அநேக பேர், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே வியாதிசர்களை சொஸ்தமாக்கிறோம், உமது நாமத்தினாலே எல்லாம் செஞ்சோன்றாங்க. ஆண்டவர் வெரி குட்னு சொன்னார், ஏய் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா, என்னை விட்டு அகன்று போங்கள், ஏன்னா நீங்கள் அக்கிரமம் செய்கிறீர்கள். அப்போ கர்த்தருக்கு எது பிரியம் அதை பார்க்கணும். நான் ஊழிய விஷயமா சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வைக்கிற அந்த குழம்பு அந்த கூட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். எத்தனை வருஷம் போனாலும் அவங்கள மறக்க மாட்டேன். அதுதான் பிரியமான கூட்டு, பிரியமான குழம்பு. நம்மளே மறக்க மாட்டோமே, கர்த்தர் மறப்பாரா? நீங்கள் கர்த்தருக்கு எது பிரியன்னு பார்த்து நீங்கள் அதை செய்யுங்க. வாழ்க்கையில் என்னைக்கும் உங்களை மறக்க மாட்டார். ஏன்னா அவர் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களை அறியன் என்ற கடைசியில் சொல்லிடக்கூடாது. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு காரியம். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலகப்பிரமாண வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து, எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நலமானதை பிடித்து கொண்டால் நாம் இடறி விழ மாட்டோம், நாம் ஏமாந்து போய்விட மாட்டோம், நாம் வஞ்சிக்கப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்மளுக்கு தர தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆவியானவர் நீர் இப்பொழுது இறங்குவீராக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது யார் யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் நோய் நொடியில் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. இப்பொழுது சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போய் இருக்காங்க, எத்தனை குடும்பத்தில் சண்டை கசப்பு இருக்கு, எல்லா பிரிவினைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அத்தமாக்கி போடுகிறேன். அப்பா, கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் அபரிதமாக ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாவற்றையும் நலமானதை சோதித்து அறியணும். இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருடைய சித்தமா என்பதை சோதித்து அறிந்து நலமானதை பிடித்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பாராட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யப்பட கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.